بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற நம்முடைய மண்ணின் மைந்தவர்கள் சரீரத்தால் நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் உள்ளத்தால் நம்முடன் ஒன்றியிருக்கக்கூடிய அந்த பெருமக்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குல்ல ஆமின் வான்கும் பிஹைர், காலமெல்லாம் வசந்தமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அருளால் அவன் நமக்கு கட்டளையாக இட்ட ரமலான் நோன்பை சிறப்பாக நாம் நோற்றோம். அதனுடைய கூலியை எதிர்பார்த்த வண்ணம் இப்பொழுது 2 ரக்அத் அவனுக்காக வேண்டி தொழுதுவிட்டு அவனிடமிருந்து கூலியை வாங்குவதற்காக வேண்டி முந்தாரையை சுட்டுக் கொண்டு தயார் நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் நோக்கத்தினுடைய பலாபலன்களை முழுமையாக நமக்கு குறைத்து விடாமல் சிறப்பாக அவனே முன்வந்து நமக்கு வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு என்பது ஒரு ரெக்கார்ட் பிரேக். சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னால் இருந்து சூரியன் மறையும் வரை சுமார் 14 மணி நேரம் 14 மணி நேரம் அன்ன ஆகாரமின்றி உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க என்பது உலகத்தில் ஒரு பெரிய முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாகும். வேறு எவராலும் இப்படி 14 மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் எச்சில் நீரை கூட விழுங்காமல் இருப்பது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல. ஏன் நாம் கூட ரமலான் இல்லாமல் 16 மணி நேரம் எப்படி நம்மால் இருக்க முடியுமா? நோன்பு இல்லாமல் நோன்பு வைக்காமல் 14 மணி நேரங்கள் நம்மால் இப்படி இருக்க முடியுமா? எத்தனையோ வியாபார நேரங்கள் இருக்கிறது, எத்தனையோ முக்கியமாக நாம் ஈடுபட நேரம், தண்ணீர் கூட நேரம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த இடத்திலெல்லாம் நம்மாலே கூட 14 மணி நேரங்கள் எச்சரி விழுங்காமல் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக தான் நம்மால் கூட முடியாது. உலகத்தில் வேறு எவராலும் முடியாது. உண்ணாவிரதம் என்று சொல்வார்கள். குளிர்பானங்களில் வயல் நிறைய வயல் முட்டை குடிப்பார். விரதம் என்று சொல்வார்கள். நாம் பலகாரங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இப்படியாகத்தானே பலதரப்பட்ட விரதங்கள் இருந்தாலும் கூட
எச்சிலை கூட விளங்காமல் 14 மணி நேரம் இருத்தல் என்பது ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனை எதனால் முடிகிறது என்றால், அல்லாஹ் ஆணையிட்டு விட்டால் அவன் ஆணையை நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு பலம், அதுதான் நமக்கு தாங்கும் சக்தி. அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வெடித்தான் நம்மால் இவ்வாறு இருக்க முடிந்தது. அல்லாஹ்வுத்தாலா இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். பொதுவாக உலகத்தின் வரலாறுகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலையை அல்லாஹ் சொல்லுவான். அதை செய்துவிட்டால் அல்லாஹ் அப்படியே இவர்கள் மீது அன்பை பொழிய ஆரம்பித்துள்ளார். இதுதான் உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரைக்கு நடந்த வரலாறு. குர்ஆனில் கூட பல வரலாறுகளை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மனிதனால் செய்ய முடியாத வேலையை அல்லாஹ் சொல்லுவான். என் அல்லாஹ் சொல்லிவிட்டா நான் செய்வேன் என்று இவன் பிடிவாதமாக இருந்த அந்த செயலை நிறைவேற்றி கொடுத்து விட்டான் என்றால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை சார்ந்ததுதான் இதுவும் கூட. நம்மால் செய்ய முடியாது, ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சி அடைகிறான். கொட்டல் காட்டிலே ஒரு கட்டடத்தை கட்டு என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அந்த கட்டடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வடிவமைப்பையும் அவன் கூறி ஒரே ஒரு மனிதரை கூப்பிட்டு சொல்லுகிறார். ஒரே ஒரு மனிதர், தனி மனிதரை கூப்பிட்டு சொல்லுகிறார். இப்ராஹிம் இந்த கஅபா என்ற கட்டடத்தை கட்டு என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அந்த மனிதரால், தனி மனிதரால், தனி காட்டிலே யாருடைய துணை இல்லாமல் தன்னுடைய பெரிய மகன் இஸ்மாயில் அதை மட்டும் கைக்கு துணைக்கு வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்ட முடியுமா என்று நாம் பார்த்தாலும் கூட ஆச்சரியமாக இருக்கிறது. காபத்துல்லா, நான் சொல்வது காபத்துல்லாவைத்தான். காபத்துல்லாவை பாருங்கள், அந்த கற்களை ஒரே ஆளால் கொண்டு வந்து வைக்க முடியுமா? ஜின்னு கூட கட்ட முடியாது என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு சின்ன குடும்ப கூட சக்தி, எந்த விதமான பலபலங்களும் இல்லாமல், ஒரு டம்புகள் கூட இல்லாமல் அவ்வளவு பெரிய கல்லை கல்லின் மேல் வைத்து அதன் மீது இன்னொரு கல்லை வைத்து அதன் மீது இன்னொரு கல்லை வைத்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை ஒரு தனி மனிதர் கட்டினார் என்றால் அது நம்ப முடியவில்லை. ஆனால் கட்டினார் என்பதுதான் உண்மை. கட்டினார், அல்லாஹ் சொல்லிவிட்டான் கட்டுவேன் என்று கட்டினார். காபத்துல்லாவை பாருங்கள், 5000 ஆண்டுகளும் கூட அந்த கட்டடம் சிறையே இல்லை என்பது மட்டுமல்ல, என்றும் அது புதுமையாக காட்சியளிக்கிறது. அது ஒரு தனி மனிதனால் கட்டப்பட்டது. ஏன்? அல்லாஹ் சொன்னான் செய்கிறேன், அல்லாஹ் சொன்னான் செய்கிறேன் என்று அவர் செய்து முடித்தவுடன் அல்லாஹ் தஆலாவுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. தன்னுடைய அடியான் செய்ய தெரியாது, தெரியாத செயலை அவன் செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. உடனே சொன்னான், இப்ராஹிமே இன்னி ஜாயிலுக்கு இன்னாசி இமாமா, உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் உன்னை நான் தலைவராக ஆக்குகிறேன். அரசர் ரீதியிலையும் நீர் அரசராக இருக்கிறேன், ஆன்மீக நிலையிலும் நீர் ஆன்மீக அரசராக இருக்கிறேன். அந்த முஹம்மதுக்கும் நீர்தான் பாட்டனாக இந்த உலகத்தில் உலகம் தோன்றுவதற்கு காரணமான காரண போச்சலாகி இந்த முஹம்மதுக்கும் கூட நீர்தான் வழிகாட்டியாக இருக்கிற அளவிற்கு உன்னை நான் உயர்த்திவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, அந்த அற்புதமான அந்த வாக்கியத்தை அல்லாஹ் மனம் வந்து வளர்க்கிறார். ஏன் தெரியுமா? செய்ய முடியாததை செய்தார். வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இவர் ஒரு அரசர், பேரரசர். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்னுகளுக்கும் அவர் அரசர். ஜின்னுகளுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கும் அவர் அரசர். பறவை பாஷையை பேசுவார், பறவைகளிடத்திலே நீதி வழங்குவார். பறவையினுடைய பாஷை, ஜின்னுகளுடைய பாஷை, எல்லாத்துக்கும் அவர்தான் அரசன். அகில உலகத்திலேயும் ஒரு தன்னுடைய ஒரு கொடியின்பால் கொண்டு வந்த அரசர்.
ராணுவத்திற்கு தேவை என்பதற்காக வேண்டி ஒரு 1000 குதிரைகளை கொண்டு வந்து பரிசீலித்து பார்க்கிறார். அரசியலை நேரடியாக பார்க்கிறார். அந்த காலத்தில் குதிரைதான் மிகப்பெரிய ராணுவம், குதிரைதான் மிகப்பெரிய ராணுவம். பரிசீலித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அரசர். பார்த்துக் கொண்டு 1000 குதிரைகளையும் தேர்ந்தெடுத்து இது ராணுவத்திற்கு சேர்த்துக் கொள்ளலாம் என்று சர்டிபிகேட் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்கிறார். தொழுகாமல் போய்விட்டோம். அசர் தொழுகையை தொழுகாமல் போய்விட்டோம். அசர் தொழாமல் இருந்து விட்டு இத்தனை 1000 குதிரைகளை பார்ப்பதிலே நம்ம அசரத்தை தொழுவது நம்ம அப்படியான முசிபத்து பெற்ற குதிரையை ராணுவத்துக்கு தேவையில்லை. முசிபத்து கொடுத்த குதிரைகள் ராணுவத்தில் இருந்தால் ராணுவம் போட்டுவிடும். கொண்டு வாருங்கள், கொண்டு வர ருத்துவாரைங்க கொண்டு வாருங்கள். இந்த 1000 வந்து கண்டுவிட்டவனா மனிதனின் வெற்றி அடைந்தார். உயர்தரமான உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட குதிரை, அரசனுடைய பரிசீலனைக்கு ஒரு குதிரை, ராணுவத்துக்கு மிக தேவையான ஒரு குதிரை. ஆனாலும் கூட தோழ விடாமல் ஆட்சிய குதிரை எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் கழுத்தில் வெட்டுவது இல்லாம கண்ட இடத்துல விட்டால், காலை வெட்டால் கைக்கு அந்த 1000 போட போயிட்டார். வேண்டாம் அதான் பார்த்தான். மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய தொழுகையை ஒரு பெரிதாக நினைத்து தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் வெட்டி இருந்து விட்டாரே, என் தோழையை தடுத்ததினால் அது தேவையில்லை என்று வெட்டி இருந்து விட்டாரே என்று அல்லாஹ் தஆலா சந்தோஷம் தாங்கல, மகிழ்ச்சி தாங்கல. எதற்காக சொல்கிறேன் என்றால் அதே மகிழ்ச்சித்தான் இன்று இருப்பான். 14 மணி நேரம் இந்த காலத்திலேயும் இருக்கிறார் என்றால் என்னுடைய அடியார்கள் எனக்கு அவர்கள் இருக்கிறார். அதே மகிழ்ச்சி அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்கிறான். வலி சுலைமான சகரும் வரலாவாங்க. சுலைமானுக்கு கூப்பிட்டு சொன்னோம், இனிமே உனக்கு குதிரை தேவையில்லை, காற்று உண்மாகாம். நீ காற்றிலே ஏறினால் 500 மணி நேரம் 500 மைல் தூரம் போகலாம். காலை காற்றிலே 500 மைல் தூரம் பயணித்து மாலை காற்றிலே 500 இடம் பயணம் எடுத்துக்கொள். நீ உன்னை கொடுக்கிற காந்தி வசப்படுத்தி தந்தேன். என் அடியானே, எனக்காக வேண்டி நீ தியாகம் செய்கிறாயா? இதற்காண்டி நான் செய்ய பாய்ந்து காற்றை வாகனமாய் கொடுத்தான். காற்றிலே பார்த்த மனிதர் செய்தினால் சுலைமான் அளிக்கிறான். அவருக்கு அந்த சக்தி எதனால் கிடைக்கிறான்? அல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்தது. செய்தினா மூசா அளிக்கிறான். 6 லட்சம் மக்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள். திடீரென்று அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அவர்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு நடுநிசி 12 மணி நேரம், 12 மணி இருக்கும். 12 மணிக்கு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த படைகள் அனைத்தையும் நீ ஊரை விட்டு வெளியாக்கிட்டு போயிரு, இந்த நாட்டை விட்டு போயிரு. எகிப்து தேசத்தை விட்டு நீ கொண்டு போயிரு, 6 லட்சம் பேர் கொண்டு போயிரு என்று சொல்கிறான். நடுநிசி 12 மணி நேரம். 6 லட்சம் மக்களை அழைத்துக் கொண்டு சென்று விடு என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ் சொன்னானே என்பதற்கான 4 லட்சம் மக்களையும் கூப்பிட்டுக் கொண்டு அந்த நாட்டை விட்டு கடந்து செல்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாட்டு அரசன் பொறுமையாக்காரனாக இருக்கிறான். அவன் இஸ்லாத்தின்படி வாழ விடமாட்டேன் என்கிறான். எனவே ஊரை விட்டு நீங்கள் செல்ல விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவை பிறப்பித்தான். பிறப்பித்த உடனே 6 லட்சம் மக்களை இங்கு விட்டு வர்றார். நாட்டை விட்டு செல்வதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய 3 பக்கத்தையும் ராணுவம் சூழ்ந்திருக்கிறது. 3 திசையிலையும் ராணுவம் சூழ்ந்திருக்கிறது. ஒரே ஒரு திசை மட்டும்தான் மிச்சம். அந்த திசையில் கடல் இருக்கிறது, பெரும் ஆப்பரிக்கும் கடல். 3 பக்கம் ராணுவம். அழைச்சிட்டு இருக்கிறோம், அப்படியே அழைச்சிட்டு இருக்காங்க. அழைச்சிட்டு வந்து கடல் கரையில நிற்கிறாங்க. நிற்கும்போது ஒருத்தன் கேட்டான், எப்பா நாட்டை விட்டு போறாங்க, எப்படி 6 லட்சம் பேரை கடத்திட்டு போறாங்க, எப்படி போற? 6 லட்சம் பேரை கடத்திட்டு நாட்டை விட்டு போறான்னு சொல்லி எப்படி போற? 3 பக்கமும் அவன் சூழ்ந்திருக்கிறான். 3 பக்கம் அவனுடைய ராணுவம் சூழ்ந்திருக்கிறது. எப்படி போற?
இங்க வந்து பார்த்தா கடல். கடலை போறதா இருந்தா, தண்ணியில போறதா இருந்தா, 2 பேர் போறதா இருந்தாலும் ஒரு படகு தயாரிக்கணுமா இல்லையா? ஆண்மை கொண்டதற்கு எத்தனை படகு தயாரிச்சிருக்கணும், எத்தனை படகு தயாரிச்சிருக்க? அவன் அருவாள் கேட்டா இன்னால் அமுதரத்தும் பேட்டை கேட்டுறாங்க. இப்போ 2 பக்கமும் இடி, மக்களுக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒரு பக்கம் இடி, மக்களுக்கு 2 பக்கம் இடி என்று 2 பக்கமும் இடியாக எப்படி போறதுன்னு தெரியல. அந்த ராணுவ போறதுக்கு வந்து தெரிஞ்சா போறது நம்ம நசுக்கிடலாம். ஏன்னா அவங்க 12 லட்சம் பேர் ராணுவமே இருக்கலாம். நம்ம ஆணையம் நசுக்கிறோம். முன்னாலேயோ கடலை எப்படி கடக்க முடியும்? ஒரு படகு கூட இல்ல. என்னால முதலுக்கும் பேட்டி கேட்டுதாங்க. இந்த மாதிரி போயிட்டு சொன்னாரு, எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி அப்படின்னு தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, போதுன்னா போயிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 லட்சம் மக்களை 1, 2, 2 6 லட்சம் மக்களை அடித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு திட்டமும் இல்லை. யார் செய்வான்? யாரா செய்வாங்களா? நீ சொல்றியப்பா, நான் எப்படிதான் போறதுன்னு அடுத்ததுதான் வரும். ஒரு ஆள் சொன்னா, நீ சொல்ற ரைட்டு, நான் எப்படி போறதுன்னு வேணும் அளவா இல்லையா? எதுவுமே கேட்கல என்றும் அழைச்சி வந்தேன். இது இந்த மாதிரியே ரப்பு என்னோட இருக்கிறான். ரப்பு தான் உத்தரவு போட்டா நான் முடிக்கிறேன். அல்லாவுக்கு சந்தோஷமா தாங்கவே இல்லை. கற்பனோட பேசும்போது முடியாது. 6 லட்சம் பேர் அழைச்சிட்டு போனா அந்த உத்தரவு போட்டுட்டா, அந்த உத்தரவை செயல்படுத்துவாரா, யோசிச்சாரா, யோசிக்க மாட்டாரா என்றெல்லாம் பார்க்கல. யோசிக்க மாட்டாரு. ஏண்டா எங்களை தெரியுமா இருக்கான்னு அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? உடனே அந்த நதியை 12 கண்டம் விட்டாங்களா வெட்டி. அந்த 6 லட்சம் பேர் 50,000 பேர்கள் ஒரு பாதையில கடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை என்று செய்யணும். உலக அதிசயங்களிலே பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு கிணறு 12ஆக பிளந்தது. வரலாற்று நடந்து முடிந்து எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கலாம். ஆனா நடந்தது என்னவோ உண்மை. 12ஆக பிளந்து ஒவ்வொரு பிளவிலையும் 50,000 பேர் போகிற அளவுக்கு ராணுவ பாதை. இன்னைக்கு நான் தண்ணி வச்சுச்சுன்னா நாளைக்கு எங்க ஊர் நடக்க முடியுமா? சகஜே 3 நாளைக்கு காய. அப்படி இருக்கிற ஒரு ராணுவ பாதை எங்க உருவானது. அது யார் செய்த? அல்லாஹ் தான். அந்த மகிழ்ச்சியிலே அல்லாஹ்தான் அவர்களுக்கு தவி செய்திருப்பார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தான் சொன்னான், நான் சொல்றேன் செய். ஏன் எதற்கு என்று பார்க்காமல் செய். செய்தால் உனக்கான பரிசு இல்லை என்று செய்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்தான். நீங்க குர்ஆனை பார்த்தீங்கன்னா எங்க வந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சு, ஒரு சூறா கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சு வரா இருக்கார். குர்ஆனை நீங்க எங்க வரட்டாலும் எந்த வராது எப்படி இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல குர்ஆன் நிறைய நினைச்சு வச்சிருக்கா. அவங்க அவ்வளவு போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மறு உலகத்தில் எல்லா மனிதர்களும் அழிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஒன்றில்லாமல் ரூஹ் வாங்கக்கூடும். திரும்பி எல்லாத்தையும் அல்லாஹ் எல்லாத்தையுமே திரும்பி மௌத்தாக்கு சூழி எல்லாத்தையும் அழித்து விட்டு மறுபடியும் எழுந்திருப்பார். எழுந்திருக்கும் போது முதலாக நான் தான் எழுந்திருப்பேன். கண் விழிப்பதில் முதலாமவனாக நான் இருப்பேன். நான் தான் கண் விழித்தேன். கண் விழிச்சு பார்ப்பேன். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அரசுடைய கதவை கட்டிட்டு வந்துட்டேன். என்ன அதிசயம்? நான் முதல்ல எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கிறேன். ஆனா நான் எழுந்திருக்கு கண் பார்க்கும் போது மூசா அரசு கட்டுகின்றார். அப்ப அவருக்கு இந்த மோட்டல் ஏற்படலையா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் தான் முதல்ல எழுந்திருக்கிறேன். நான் தான் முதல்ல எழுந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அரசை முதலில் கட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் போட்டான். காரணம் என்ன? எதையும் செய்ய முடியாது. நிச்சயமா மனிதனும் முடியாத ஒண்ணு அவர் அல்லாஹ் சொன்னாங்க செஞ்சார். ஒரே அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா என்பதற்கு செய்துவிட்டார். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு உதாரணத்திற்கு வருவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் வரை கடுமையான தொல்லைக்கு உட்பட்டார்கள்.
கடைசியில் அவர்களை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. வீட்டை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க, ஊருக்காரங்க போறான். அந்த கொள்றதுக்கான முயற்சி ஏற்பட்டாங்க. அந்த நாட்கள் அவர்களுக்கு தான் நீங்க மதினாவுக்கு போயிருங்க கேட்டான். சரி, மதினா கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தப்பிச்சு எப்படியோ மதினா கொண்டாங்க. வந்த உடனேயே மதினாவிலே வாழக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1000 பேர் வந்து ஒரு பெரிய படையை தள்ளிட்டு வந்துட்டான். கொண்டு மதினாவே க்ளோஸ் பண்ணிடும். அது ஒரு சின்ன ஊர், ஒரு குக்கிராமம், பருத்தியூர் மாதிரி ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் அழிச்சலான்னு சொல்லிட்டு 1000 பேர் கிளம்பி வந்துட்டான். 1000 பேர் கிளம்பி வந்தோடனே அதே நாயின் சொல்லலாம் சொல்றாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எண்ணி பார்த்தாங்க, 300-313 பேர் சேர்ந்து, சிறுவர்கள் பெரியவர்கள் உட்பட ஆண்கள் ஒரு 313 பேர் தான் அந்த ஊர்ல சேர்ந்தாங்க. அவங்க எல்லாம் போகிட்டு இந்த மாதிரி 1000 பேர் எரிக்கணும் சொல்லி கூப்பிடுறாங்க. 1000 பேர் எரிக்கணும். வேற வழியில் எழுதிட்டு ஆகணும். எப்படியாவது நம்மளை கொள்ளணுங்கிற திட்டத்தில் 1000 பேர் வந்திருக்கா. உடனே இந்த 313 பேர் புறப்பட்டான். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக 313 பேர் புறப்பட்டான். புறத்து களத்திலே போய் சென்று பார்த்தால் எதிரிகள் ஆஜானு பாகுவாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பல ஊருக்கு சட்டைகளை அணிந்திருக்கிறார்கள். கைகளிலே வாழ்கள் உண்ணிக்கொண்டு தகர்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது பெரிய பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டிருக்கிறார். 1000 பேரும். இந்த அணி 313 பேர்கள். ஒருவருக்கும் சட்டை உடைக்கிற பேர் கிடையாது. கையிலே அறுவாளையும் வெறும் முழகாட்ட குறையும் தண்ணீர் வைத்துக் கொண்டு கத்தி கப்பரா இன்னும் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அவன் அனைவரும் வாழ வைத்துக் கொண்டு நிற்கிறான். இங்கே கத்தி, பழைய கத்தி, இரும்பு கத்தியா வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நினைக்கிறார். இவரிடத்தில் போராடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது யாராவது செய்வாங்களா? யாராவது செய்வாங்களா? அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், நாங்க தயார் என்று அந்த 313 வந்தார். அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள். அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள். யாராலும் செய்ய முடியாது. பைத்தியக்கான மலையிட்ட போய் மோதுன்னு சொன்னா இந்த என்ன இருக்குது? ஒன்றுமில்லை, எப்படி மோதுவான்? ஆனால் அல்லாஹ் சொன்னாங்க செய்தார்கள். கடைசியில் அல்லாஹ் வெற்றி போட்டது மட்டுமல்ல, என்ன சொன்னான் தெரியுமா? ஏமலும் ஆசைக்கும் பகது கபத்தலுக்கும் இத்தனை என்னவலா அகரிபதில் வெற்றி கிடைத்தவர்கள் அல்லாஹ் எட்டி பார்த்தான். அரசிலிருந்து பதிர்வாசியை எட்டி பார்த்தான். எட்டி பார்த்து சொன்னான், அடியார்களே, நீங்க இனிமேல் எவ்வளவு பாவம் வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லாத்தையும் நான் முதலிலே மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். இதுவரைக்கு நடந்ததை மன்னிப்பதல்ல, இனிமேல் வாழ்க்கை வரை நீங்கள் எவ்வளவு தவறு வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன். இத்தனை அகழ்வதேன் பதிர்வாசி என்று அண்ணாத்தரை எட்டி பார்த்தான். எட்டி பார்த்து சொன்னான், கது ரபத்தவன் ஏன் அதுவும் ஆசிரித்தம் என்ன வேண்டாம் எந்த வேண்டாம் செய்யுங்க. இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எது கொடுக்கிறான் என்றால் செய்ய முடியாதை செய்தார். நான் அதைத்தான் சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்ட முடியாதை கட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதே போன்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காண்டி அந்த தியாகத்தை செய்தார்கள். இதெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய வரலாறு. என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொன்னாலும் செய்ப்பா, கிடைக்கும். நம்மளும் சில பேருக்கு தொழுவு தோணாங்களா, சரி தொழுவோம், தொழுவினால என்ன கிடைக்கும்? யோகா சக்தி இருக்குமா? சில பேர் யோகா தொழில யோகா இருக்கிறது, அதனால நம்ம யோகா செய்வோம். தொழில் அது இருக்கு, இது இருக்கு. அல்லாஹ் சொன்னாங்களுக்கான செஞ்சினா அல்லாஹ் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்யும். தொழுண்டா தொழுறாங்க. எத்தனை பேர் நம்ம இடத்துல தொழுறோம்? நோன்பைன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் சொன்னாங்களுக்காண்டி சக்காத்து பூவெடுக்கிறான். ஜக்காத்து கொடுத்தா பொருள் வளருமா குறையுமா? 1000 ஜக்காத்து கொடுத்தா 25 ரூபா போக 975 ரூபா தான் வளரும். ஜக்காத்து கொடுத்தா பொருள் வளருங்கிறீங்க, எப்படி வளரும்? ஜக்காத்து கொடுத்தா எப்படி பொருள் வளரும்? 1000 ரூபாய் கொடுத்தா 25 ரூபா கொடுத்தா 975 ரூபா வளரும் சொல்றீங்க. அல்லாஹ் சொன்னா செய்வோமா? ஹஜ்ஜுக்கு போப்போ பணக்காரனாக, ஹஜ்ஜுக்கு போக பணக்காரனா,
ஒரு தடவை அஞ்சு போனா கதில காலி இருந்த கப்பாசிட்டியும் போயிடுச்சு. ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போனா 10 லட்சம் காலி இருந்த கப்பாசிட்டியும் போயிடுச்சு. இவன் எப்படி பணக்காரனாவான்? ஹஜ்ஜுக்கு போனா பணக்காரனாவான்னு சொல்லி நீ எப்படி கேட்காத அல்லாஹ் என்ன சொன்னாலும் உடனே கட்டுப்படு. கட்டுப்பட்டு சொன்னா உன் மீது அல்லாஹ் மிகப்பெரிய பிரியத்தை கொண்டு வருவான். எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்றானா உடனே நீ செய்தான் அல்லாஹ் உனக்கு பண்பனதாக தருவான். அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நோன்பு வைக்க சொன்னான். நான் நோன்பு வைத்தோம். நோன்பு சிறப்பாக நாம் நோன்பு நோட்டோம். இந்த நோன்பு நம்மால் வைக்க முடியாது. பெரிய ஆச்சரியம். குழந்தை பிள்ளைகள் 6 வயசு 8 வயசு 10 வயசு என்னை ஏன் நீங்கள் நோன்புக்கு எழுப்பல, அதனால் இன்னைக்கு போல நான் பட்டி கிடக்க போறேன் என்று சொல்ல போறேன் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களால முடியுது. எப்படி முடியுது என்று சொன்னால் அல்லாஹ் ஆண்டவர் செய்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பராத் யாரவுதான் அவன் உலகத்திற்கு வருவான். பராத் இறங்கித்தான் வானம் இறங்கி வருவான். ஆனால் பெருநாள் நோன்பு பெருநாள் தொழுகை நேரத்தில் தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ் வானத்துக்கு வருகிறான். சொல்லாங்க அல்லாஹ் வானத்துக்கு வந்து என்னுடைய அடியார்கள் பசித்திருந்தார்கள், ஒழித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நானே கூலியை கொடுக்கிறேன். மலக்களை கூலி அடைக்கலாம். மலக்களே இங்கே வாருங்கள். இவர்களைத்தான படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள். மனிதனை படைக்கிறேன் என்று சொன்ன உடனே என்ன சொன்னீர்கள்? நீங்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ரத்த ஆறுகளை ஊட்டுவார்கள், குழப்பம் பண்ணுவார்கள். குழப்பம் பண்ணுவார்கள், ரத்தத்தை ஓட்டுவார்கள். இவர்களையா படைக்கப் போகிறேன் கேட்டீர்களா? இல்லையா? ஆமாம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், என்னுடைய அடியார்கள் எனக்கு ஆளுங்கி நான் சொன்னதற்கான 14 மணி நேரம் பச்சை தண்ணி போட்டாங்க. நான் சொன்னதை கேட்டு இருக்கிறார்கள் அல்லவா? ஐயா, இவர்களை படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களே வந்து வாழ்க்கை பாருங்கள். ஒரு அடியார் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்து விட்டால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் முழுமையான கூலியை கொடுத்து போய் சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள். அவன் முழுமையான கூலியை கொடுத்து விட்டேன். அற்புதமான இந்த நேரத்திலே நாம் அமைந்திருக்கிறோம். இந்த ரமலான் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டு நமக்கு அளப்பரிய கூலிகளை தந்தரும் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்து நாம் துஆ செய்வதாக. இதிலிருந்து பாடம் பெற்றுக் கொள்வோமாக. எதுவும் அல்லாஹ் சொன்னான் நாம் செய்ய வேண்டும். அதுல நல்லது இருக்குதா, கெட்டது இருக்குதா, யோகா இருக்கிறதா, விஞ்ஞானம் இருக்கிறதா, ஆரோக்கியம் இருக்கிறதா, ஆரோக்கியம் இல்லையா என்பதையெல்லாம் பார்க்காமல் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் நமக்கு முழுமையான அற்புதியை தந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்வு சிறக்க, நம்முடைய குடும்பம் சிறக்க, நம் நாடு சிறக்க அல்லாஹ் அருள் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாக. அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அடியார்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வின் அருளால் ரமலான் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகை, ஈதுல் ஃபித்ர் என்பதாக அரபியிலே கூறுவார்கள். இந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை 2 ரக்காத்து அதிகமான 6 தக்பீருடன் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை 2 ரக்காத்து வாஜிபு. ஷாஃபிகள்ல சுன்னத்து, ஹனஃபிகள்ல வாஜிபு. ஆக 2 ரக்காத் ஈதுல் ஃபித்ர் தொழுகையினுடைய நோன்பு பெருநாள் தொழுகை 2 ரக்காத்து வாஜிபு அதிகமான 6 தக்பீருடன் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்து வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுவார். தக்பீர் கட்டி பழமையாக ஓதக்கூடிய வஜ்ஜத்து அல்லது சனா, ஷாஃபிஈ வஜ்ஜத்து என்று சொல்வார்கள். ஹனஃபி சனா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ ஜல்லத் வலாக வ லா இலாஹா இல்லா என்ற சனாவை ஓத வேண்டும். ஓதி முடித்தவுடன் 3 தடவைகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3வது தடவை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் 2 தடவை விட்டு 3வது தடவை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வளமையான கராத்தி அவர்கள் ஓதிக் கொண்டிருப்பார்கள். 2வது ரக்காத்தில் குனிய போறதற்கு முன்னால் சூரா ஓதி முடித்ததற்கு பிறகு
குனிய போறதுக்கு முன்னால் 3 தடவைகள் கையை விட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டிக்கொள்ள வேண்டும், கையை விட்டு விட வேண்டும். 4வது தடவை அல்லாஹு அக்பர் என்று குனிய வேண்டும். முதல் ரக்காத்திலே 3 தடவை 3வது தடவை கட்டிக்கொண்டோம். 2வது ரக்காத்திலே 4 தடவை, அந்த 4வதிலே குனிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வலிமையான தொழுகை தான். அமைதியாக இருந்து அந்த தொழுகையை நாம் தொழுது நிறைவேற்றுவோமாக. மீண்டும் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கிறேன். நோன்பு பெருநாள் தொழுகை 2 ரக்காத்து வாஜிபு அதிகமாக தக்பீருடன் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன். நவைத்து அன் உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்த ஈதுல் ஃபித்ர் ரக்அத்தைன் வாஜிபா மாசிஃபி தக்பீராத்தின் ஜவாயித் முக்தஸிம் பிஹாபில் இமாம் சர் என்பதாக அரபியில் வைத்துக் கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டியவுடன் சனாவோலியுடன் 2 தடவைகள் கையை விட்டுவிட்டு 3வது தடவையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். 2வது ரக்காத்திலே புரிவதற்கு முன்னால் 3 தடவைகள் அல்லாஹ் அக்பர் என்று கையை விட்டு 4வது தடவை ருக்கூ சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமலையும் கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.